ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கும் சொல்வோம் நம்ம சேனலில் இன்று என்ன ஒரு பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க போகிறோன்னா, சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட் டு வேளச்சேரிக்கு வந்து நியூ ட்ரெயின் விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து ஜேர்னி அதை நான் பயணம் பண்ணேன். அதை பற்றி ஃபுல் வீலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது ஓகே பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த பயண தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் ட்ரெயினை விட்டு இறங்கினோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும், ஸ்டெப்பு ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து போட்டிருக்கு பாருங்க, இதில் ஏறி நீங்கள் வந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். மேலே போய் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோவுக்கு முன்னாடி வந்து ஒரு ரைட்டு வந்து கட் ஆகும். ஸோ இந்த ரைட்டில் இதுதான் அந்த ஸ்டேஷன். இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது, பெண்டர் மிஷின் வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து ஓப்பனிங்னால ஃப்ரீயாக இருக்குது. ஸோ மண்டேலேருந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த காட்சி நம்ம பார்த்துட்ருக்கோம். செக்கிங் உள்ளே இருக்காங்க. ஃபஸ்ட்டு இது என்ட்ரு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து டிக்கெட் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது நான் வந்து கஸ்தூர்பா நகர் வரைக்கும் போனேன் இங்கேருந்து. ஸோ எனக்கு வந்து 5 rupees, ரிட்டர்ன் வந்து 10 rupees ஆயிடுச்சு. லிஃப்ட் வந்து இன்றைக்கி ஒர்க் ஆகலை. ஸோ அதாவது காலையில் வந்து ஒர்க் ஆகலை, ஆனால் நைட்டு வந்து நான் ஒர்க் ஆக இருந்தது. இது காலையில் இனாகிரேஷன் ஆன் பண்ணாமல் வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ காலையில் நான் பார்க்குறப்ப இந்த லிஃப்ட் ஒர்க் ஆகலை. இதில் வந்து மேலே போகிறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்கலேட்டர் இருக்குது, ஸ்டெப்பு இருக்குது, உங்களுக்கு லிஃப்ட் வசதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 தான் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறி போய்க்கலாம். இது வந்து மெட்ரோ, இந்த வழி வந்து மெட்ரோவில் வரவங்க வழி இது, அதை நம்ம பார்த்துட்ருக்கோம் வீடியோவில். இப்போ வந்து ட்ரெயின் கிட்டே வந்துட்டோம் நம்ம. ஸோ இங்கேருந்து இங்கே கிளம்புறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ கூட்டம் எதுவுமே இல்லை. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரெயின் உள்ள பாருங்கள், நீங்கள் காலியாக தான் இருந்தது, காலையில் வந்து காலியாக தான் இருந்துச்சு. இந்த ட்ரெயின் கிளம்புற நிற்கிது, அங்கேருந்து தான் கிளம்புது. ஸோ நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். காலைல 5 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா காலைல 5 மணிலேருந்து மவுண்ட்லேருந்து கிளம்புது ட்ரெயின். 2 பக்கம் நீங்கள் போகலாம். ஸோ இந்த பக்கம் வேளச்சேரி, இந்த பக்கம் பீச், அந்த மாதிரி விட்டுருக்காங்க ட்ரெயின். காவலர்கள் நடந்து வந்துட்டுருக்காங்க, அதை பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ ட்ரெயின் வந்து கிளம்ப ரெடியாக இருக்குது. தூய்மை பணியாளர்கள் வந்து அந்த க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க, அதை பார்க்குறோம் நம்ம. இப்போ வந்து கொடி அசைக்க போகிறாங்க, அந்த ட்ரெயின் கிளம்புறதுக்காக நின்றுட்டார் அவருங்க. இந்த ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. பள்ளி பசங்களும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. கொடி அசைச்சிட்டாங்க, பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கொடி அசைச்சிட்டாங்க. ட்ரெயின் மூவ் ஆக போகுது. ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. லிஃப்ட்டு பாருங்கள், இன்னும் ஒர்க் ஆகலை. நைட்டு வரும்போது ஒர்க் ஆக இருந்தது, காலையில் வந்து ஒர்க் ஆகலை. ட்ரெயின் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகுது, நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து ஏறக்குறைய ஒரு 17 வருஷமாக ஆச்சு. இந்த ரூட்டு போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 17 வருஷமாக ஆச்சு. ஸோ இது வெற்றிகரமாக இது வந்து இப்போ வந்து ஓப்பனிங் ஆகிருக்கு. அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த நிலத்தை கையொப்பம் பண்ணுறதுக்கே ரொம்ப வருஷமாச்சு. கேஸ் போட்டு அந்த நிலத்தை கையொப்பம் பண்ணுறதுக்கே ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஸோ எஸ்கலேட்டர் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துட்ருக்கோம்.
சென்ட் தாமஸ் மவுண்ட் மலையை பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம. ஸ்லோவாக தான் வண்டி போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேளச்சேரி வரைக்கும் ட்ரெயின் வந்து ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. ஸோ நியூ ட்ராக்னால் அவங்க ஸ்லோவாக போகிறாங்க. ஆனால் வேளச்சேரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து நல்ல ஸ்பீடாக தான் போகுது. அதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இதில் வந்து என்னென்னா ஆதம்பாக்கம் வந்து ட்ரெயின் நிற்கல. ஸ்டேஷன் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. போகும்போது ஆதம்பாக்கம் வந்து நிற்கல ட்ரெயின். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புழுதிவாக்கம் நின்றுச்சு. ஸோ ஓகேங்களா, வேளச்சேரி வந்து அடுத்த ஸ்டாப் வந்து வேளச்சேரி மாதிரி இருந்துச்சு. ஸோ ஈஸியாக போயிடலாம். வேளச்சேரிக்கு வந்து போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிண்டி போய் பஸ்ஸில் போகிறதுக்கு முன்னாடி வந்து இறங்கி அப்படி ஈஸியாக அவங்க ட்ராவல் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் வந்து அவங்க ட்ராவல் பண்ணி வேளச்சேரி போயிடலாம். ஸோ ஈஸி தான் அவங்களுக்குலாம் எல்லாமே. இந்த ட்ரெயின் ஸ்லோவாக தான் போகுது. அதை பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம. நைட் வியூவிங் நல்லா இருக்குது. நான் நைட்டு வரும்போது இது ட்ரெயினில் தான் வந்தேன் நான். ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காத்தோட்டமாக நல்லா இருந்தது. அந்த வியூ நல்லா அழகாக இருந்தது நைட்டு பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரூட்டில் எப்படி இருக்குன்னு. ஆதம்பாக்கம் கிட்ட போயிட்டு இருக்கு ட்ரெயின். ஸ்லோவாக போகுது. மவுண்ட்லேருந்து ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் நிற்காது. ஸோ அது வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து ட்ரெயின் கிளம்புறதுனால 2 பக்கம் உங்களுக்கு ட்ரெயின் ஃப்ரீயாக தான் இருக்குது. வேளச்சேரி வரைக்கும் இந்த மாதிரி ட்ரெயின் ஸ்லோவாக தான் போயிருந்தது. ஓகேங்களா, வேளச்சேரிக்கு அப்புறம் தான் அந்த ஸ்பீடாக போக ஆரம்பிச்சது ட்ரெயின். ஸோ அந்த கோயிலாம் அழகாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் எல்லாம் அங்கே பார்த்துட்ருக்கோம் நம்ம சைடில். இது என்ன கோயில் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்போசிட்டில் ட்ரெயின் போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் போகிற ட்ரெயின். இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட் போட்டு தான் வருது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அங்கேருந்து வர ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் போட்டு வரும். ஸோ அந்த பீச்சிலேருந்து வருது பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் போட்டு தான் வருது. ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு பேக் சைடில் எழுதியிருக்கோம் சென்ட் தாமஸ் மவுண்ட்னு போட்டு வருது ட்ரெயின். ஸோ அந்த சைடு இப்போ பார்க்குறோம் நம்ம. ஆதம்பாக்கம் ட்ரெயின் நிற்கல. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் தான். ஆதம்பாக்கம் ஸ்டேஷனில் நிற்கல. அது ஸோ மெயின்டெனன்ஸ் நடைபெற்று இருக்குது. அதாவது பணி நடைபெறனால அது இன்னும் ரெடி ஆகலை. அது இன்னும்
அடுத்த ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா புழுதிவாக்கம் ஸ்டேஷனு. ஸோ அங்கே நிற்கும், அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்துட்டு புழுதிவாக்கம் ஸ்டேஷன் வந்து இப்போ நிற்க போகுது ட்ரெயின். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த புழுதிவாக்கம் மக்களுக்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து அமைஞ்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு, ஈஸியாக அவங்க போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேளச்சேரி ஆகட்டும், சென்ட்ரல் ஆகட்டும், பீச் ஆகட்டும், ஈஸியாக அவங்க போகலாம். ஸோ இந்த மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ இப்போ வேளச்சேரி கிட்ட நம்ம வந்துட்டுருக்கோம். இப்போது கீழே ரோடு வந்து இறங்குது, ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே போகுது ட்ரெயின். இப்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே இறங்கியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இந்த கார்லாம் போது பார்க்குறோம். ஸோ வேளச்சேரி ரோடு கிட்ட வரோம் நம்ம. இப்போ வரப்போது வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி ஸ்டேஷன் இது. வேளச்சேரிக்கு அப்புறம் ட்ரெயினில் ஸ்பீடாக போகுது. ஸோ அது நார்மல் ரூட். அதாவது இப்போ இது புது ரூட்டு. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மவுண்ட், ஆதம்பாக்கம், இந்த புழுதிவாக்கம், வேளச்சேரி வந்து வரைக்கும் புது ரூட்டு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. அதுக்கப்புறம் நல்லா ஸ்பீடாக போகுது ட்ரெயின். இங்கே ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு ட்ரெயினை. நைட் வியூ நல்லாயிருக்கு. நான் வரும்போது ட்ரெயின் நைட்டில் தான் வந்தேன். ஸோ அதுவும் நல்லாயிருக்கு, காத்தோட்டமாக இருக்குது. மேலே ஹைட்டில் இருக்கிறனால அந்த மவுண்டன் நல்ல காத்தோட்டமாக இருந்துச்சு. ஸோ ட்ரெயின் வந்து இப்போ வேளச்சேரி ஸ்டேஷனில் வந்து நிற்க போகுது. வேளச்சேரியில் தான் நிறைய பேர் ஏறினாங்க. ஸோ கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரியில் நிறைய பேர் ஏறாங்க. நம்ம பார்க்க முடியுது வீடியோவில். நிறைய பேர் ஏறிருக்காங்க பாருங்கள். ஸோ என்கிட்ட ட்ரெயினில் நிறைய பேர் கேட்டாங்க, எங்கேருந்து வரீங்க, நான் மவுண்ட்லேருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னேன். சில பேர் கேட்டாங்க என்கிட்ட. ஸோ இது அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டு போகிற ட்ரெயின். இது ஆப்போசிட்டில் வந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். பேக் சைடில் காட்டுறேன் உங்களுக்கு. சென்ட் தாமஸ் மவுண்ட் போட்டிருக்கோம், ஃப்ரண்ட்லேயும் போட்டிருக்கோம். ஸோ அந்த ட்ரெயினில் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்னு போட்டிருக்கோம். அது பாருங்கள் போட்டிரு போர்டில் சென்ட் தாமஸ் மவுண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.